நான் என்னோடய லைஃப்பில் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடுமையாக உழைக்கிறேன். ஆனால் அப்போ கூட நான் முன்னேறதே இல்லை அப்படின்னு என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பெரிய பொய். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நிறைய வேலை செய்ய தேவையில்ல. ஒரே ஒரு வேலை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகம் தான் தி ஒன் திங். தி ஒன் திங்னா என்ன, அந்த ஒன் திங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரே ஒரு வேலையை செய்கிறது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுமா, சும்மா ஏமாத்து வேலையா, இது எல்லாத்தையும் இந்த புத்தகத்தோட சம்மரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஒன் திங் புக் நமக்கு சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்லித்தருது. உங்கள் லைஃப்பில் நிறைய வேலை பார்க்குறது முக்கியம் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு முக்கியமான வேலையை பார்க்குறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். உங்கள் துறையில் எந்த ஒரு வேலை ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் தொடர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அதை விட்டுட்டு நான் நிறைய வேலை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தமே இல்லாத சின்ன சின்ன சுலபமான வேலையை நிறைய பார்த்துட்டு நான் கடினமாக உழைக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்காகலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. பட் இது ஒன்லைனராக இருந்தாலும் இந்த புத்தகம் நமக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் அட்வைஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு 6 பொய்களை பற்றி முதல்ல இந்த புத்தகம் பேசுது. அதில் முதல் பொய் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு பொய் இருக்குது. அனைத்து வேலைகளும் சமம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அதை விட பெரிய பொய்யே கிடையாது அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. அனைத்து வேலையும் சமம் இல்லை அப்படின்னு சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ உங்களோட டு டூ லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க. லிஸ்ட்டே இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. முதல்ல லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு டு டூ லிஸ்ட் இருக்குது, நம்ம என்னெல்லாம் வேலை செய்யணுன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும் சமம் கிடையாது அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. அனைத்து வேலையும் சமம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் குழம்பி போகிறீங்க. உங்களோட டுடூ லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்க? டுடூ லிஸ்ட்டை பார்த்துட்டு எந்த வேலையை முதல்ல செய்யணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்க? சில பேர் சுலபமான வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் எது சீக்கிரம் முடியுமோ அதை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கடினமான வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஜாலியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. நிறைய வேலை பார்த்தா மாதிரி ஒரு அசதி மட்டும்தான் கிடைக்கும். அப்போ உண்மையாக எந்த வேலையை செய்யணும்? எந்த ஒரு வேலையை செஞ்சால் மற்ற வேலைகள் ஒன்று செய்யவே தேவையில்லாமல் போயிடும், இல்லை செய்ய சுலபமாயிடும். இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு என்ன பதில் வருதோ அந்த வேலையை தான் செய்யணும். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம எல்லாருக்குமே 80/20 ரூல் அப்படின்றது தெரியும். பேரட்டோ பிரின்சிபல் அப்படின்றது தெரியும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய 80% விளைவுகள் எல்லாமே 20% வேலையிலிருந்து தான் வருது. நான் செய்யக்கூடிய 20% வேலை தான் எனக்கு 80% ஒரு பணத்தை பெற்றுத்தருது. அப்போ இந்த 20% நான் ஃபோக்கஸ் பண்ணால் தான் என்னால் பெருசாக வளர முடியும். ஆனால் அதோட இந்த புத்தகம் நிறுத்தலை. 20% வேலையை முதல்ல கண்டுபிடிங்க. என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிறதுல எந்த 20% வேலை 80% பலனை கொடுக்குன்ற கேள்வியை கேட்டு அந்த வேலையை கண்டுபிடிங்க. அதோடு நிறுத்தாமல் அந்த 20% வேலையில் எந்த 20% வேலை இன்னும் அதிகமான ரிசல்ட்டை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் உங்களை நேரோவாக கூட்டிகிட்டு போகும். அதில் திரும்பவும் இந்த ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரே ஒரு வேலை மட்டும் மிஞ்சும். அதை எடுத்து இப்போ செய்யுங்க. அதில் முழு ஃபோக்கஸ்டாக இருங்க. வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு 15 வேலை கையில் இருக்குது. இந்த 15 வேலையில் எந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு முடிவெடுப்பீங்க? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணலாம். இல்லைனா ஒரு 50 பேருக்கு மெயில் எழுதி அவங்களுக்கு ரிப்ளை போடலாம். இல்லைனா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் அவருக்கு நாலேஜ் பத்தலை, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அவரோட வேலையை அவரே பார்த்துக்கிற மாதிரி உங்களால் தயார்படுத்த முடியும். இப்போ இதில் எந்த வேலையை நீங்கள் செய்வீங்க? எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்கணும். எந்த ஒரு வேலையை நான் செஞ்சால் இதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் சுலபமாகும், இல்லைன்னா மற்ற வேலைகளை நான் செய்யவே வேணான்ற நிலை ஏற்படும்? இந்த கேள்வியை கேட்டால் அதற்கான பதில் கிடைக்கும். நான் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுறதுனால மற்ற வேலைகள் சுலபமானதாவோ இல்லை செய்ய வேணாம் அப்படின்ற நிலையவோ அடைய போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் மெயில் போட்டாலும். ஆனால் எனக்கு கீழே இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு என்னோடய நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை தனியாக வேலை செய்கிற அளவுக்கு தயார்படுத்தினா என்ன நடக்கும்? நாளையிலேருந்து அவர் சுலபமாக வேலை பார்ப்பார். அவரை நான் ரொம்ப மானிட்டர் பண்ண வேணாம், அவரை மைக்ரோ மேனேஜ் பண்ண வேணாம், அவருக்கு திரும்ப 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 சொல்லிக் கொடுக்க வேணாம்.
அப்போ அந்த வேலையை செஞ்சால் இதுக்கப்புறம் மற்ற வேலைகள் சுலபமாகும். மற்ற வேலைகளை நான் செய்யவே வேணான்ற நிலை கூட ஏற்படலாம். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த புத்தகம் முதல்ல நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம், எல்லா வேலையும் ஈக்குவல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு வேலையை தேர்ந்தெடுங்க. அந்த வேலையை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அந்த வேலையை செய்கிறது மூலமாக மற்ற வேலைகள் சுலபமாகணும், இல்லை செய்யவே வேணான்ற நிலை ஏற்படணும். அடுத்து நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? மல்டி டாஸ்கிங் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறது. என்னால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும்னு சொல்கிறது, அதை ரெஸ்யூமேல கூட போட்டுக்கிறது, நான் ஒரு மல்டி டாஸ்கர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறது. ஒரு உண்மை என்னென்னா, உங்களால் மல்டி டாஸ்க் பண்ணவே முடியாது. மனித மூளையால் அது செய்ய சாத்தியமே கிடையாது. நியூரோ சயின்ஸும் பிரெயின் பற்றின ஸ்டடீஸும் இதை தான் சொல்லுது. ஒரு மனித மூளையால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 2 விஷயத்தில் அதால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு அது சொல்லுது. அப்படிலாம் இல்லையே, நான் நிறைய மல்டி டாஸ்க் பண்ணியிருக்கேனே. ஒரே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன், இன்னொரு இடத்துல வந்து படம் பார்த்துக்கிட்டு இல்லை கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இன்னொரு காதில் வந்து நான் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், எங்கள் அம்மா ஏதாவது கூப்பிட்டா கூட அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி நீங்கள் செய்கிறதே கிடையாது. அப்படி உங்களால் செய்யவே முடியாது. அப்போ நான் மல்டி டாஸ்க் பண்ணலன்னா நான் பண்ணுறதோட பேர் என்ன? நம்ம பண்ணுறதோட பேர் டாஸ்க் ஸ்விட்சிங். வேலையை மாற்றி மாற்றி செய்கிறது தானே தவிர ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறதே கிடையாது. ஒரு நிமிஷம் இந்த வேலை செய்வேன், இன்னொரு நிமிஷம் அந்த வேலை செய்வேன், இன்னொரு நிமிஷம் வேறு ஒரு வேலை செய்வேன். இப்படி வேலையை நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேனே தவிர நான் 3 வேலையை ஒரே நேரத்தில் செய்கிறதுலாம் கிடையாது. ஒரு 2 செகண்ட் ஸ்கோர் பார்க்குறது, அடுத்த ஒரு 5 செகண்டுக்கு மொபைல் நோண்டுறதுன்னு மாற்றி மாற்றி செய்கிறேனே தவிர ஒரே நேரத்தில் 2 செய்கிறது கிடையாது. சரி, மாற்றி மாற்றி செஞ்சாலும் ஒரே நேரத்தில் தானே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கப்படுது, நான் அப்படியே செஞ்சுட்டு போகிறேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். நம்ம மூளை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகுதுன்னா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அடுத்த வினாடியே போகாது. அப்படி அது வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு தாவும் போது கிட்டத்தட்ட 28% எஃபிஷியன்சியை அது இழக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடியை பற்றி சொல்கிறாங்க. 28% எஃபிஷியன்சி அது இழக்குது அப்படின்னா ஒரு நாளில் 3ல் 1 பங்கு நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உட்காந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா அதில் 3ல் 1 பங்கு அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதனால தான் நான் நிறைய வேலை செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது, டயர்டாக இருக்குது, ஆனால் எதையுமே நான் செய்யலையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கிறது கிடையாது. ஏற்கனவே நம்ம ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறது கிடையாது. எந்த ஒரு ஆர்டரையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எது சுலபமாக இருக்கோ இல்லை எது கடினமாக இருக்கோ ஏதோ ஒரு ஆர்டரில் வேலையை எடுத்து செய்கிறோம். அப்படி செய்கிற வேலையிலையும் நம்ம மல்டி டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா நிறைய வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. இந்த மல்டி டாஸ்கிங் எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? தொடர்ந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறதுக்கு ஈக்குவல். நான் நிறைய வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தேன், இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்றுத்துக்கு ஒன்று முரணாக இருக்குது, அதை பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷம் வருதோ அதே மாதிரி தான் இந்த மல்டி டாஸ்கிங்கும். ஒரு வேலை செய்யும் போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால தான் நம்ம அடுத்த வேலையை செய்கிறோம். ஒரே வேலையை ஒரு மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு செய்கிறதுக்கான ஒரு திறன் நம்ம மூளையில் குறைஞ்சதுனால தான் 3 வேலையை எடுத்து மாற்றி மாற்றி செய்கிறோம். நம்ம மூளைக்கு அப்படி வேலையை மாற்றுறதும் புது விஷயத்தை பார்க்குறதும் பிடிச்சிருக்கு. ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அதுக்கு போர் அடிக்குது. இதனால நமக்கு என்ன விளைவு கிடைக்கும்னா, முதல்ல நம்மளால் எது நல்ல இன்ஃபர்மேஷன் எது மோசமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பிரித்து பார்க்குற திறனை வளர்த்துக்க முடியாது. நிறைய இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதில் 1-2 முக்கியமானதாக இருக்கும். அதை பிரித்து எடுக்கிறதுக்கான திறனை மூளை இழக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். 2வது, நிறைய வேலையை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிரும். நிறைய வேலை செஞ்ச மாதிரி அது உணரும், ஆனால் எதையுமே செஞ்சு முடிச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான். இப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேலைக்கும் குறிப்பிட்ட நேரத்தை கொடுங்க. ஒரு மணி நேரம் தான் இருக்குது, 3 வேலையை செஞ்சு முடிக்கணும்னா 3த்தையும் ஒன்றா செய்வேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக முதல் வேலைக்கு ஒரு 20 நிமிடம், அடுத்த வேலைக்கு ஒரு 20 நிமிடம், அடுத்த வேலைக்கு இன்னொரு 20 நிமிடத்தை கொடுங்க. இப்படி சொல்லும் போது இது சரின்னு தோணும், ஆனால் இந்த புத்தகம் அப்படி கூட நமக்கு சொல்ல. என்ன தெரியுமா சொல்லுது? 1 மணி நேரம் தான் இருக்குது, 3 வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணுன்ற சூழல் வந்தால் 3யும் செய்யாதீங்க. இந்த 3ல் எது ரொம்ப முக்கியம்னு தேர்ந்தெடுத்து அதை ஒன்றுத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. இல்லை கொஞ்சம் சுலபமாக்கணும் அப்படின்னா அந்த முக்கியமான ஒரு வேலையை 50 நிமிஷத்துக்கு செய்யுங்க, மீதி 2 வேலையை 5 நிமிஷத்துக்கு செஞ்சு முடிங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லையே, நான் ஒரு வேலைக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி 2 வேலையை செய்யாமல் விட்டுட்டா அந்த 2 வேலையில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருமே, அதில் நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு வேலையை அதிகமாக செஞ்சுட்டு மற்ற வேலையை விடும்போது அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை கையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வேலையை நல்லா செய்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு வேலையை செய்யாமல் விடுறதும் முக்கியம் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. முக்கியமான வேலையை கண்டுபிடிக்க தெரியணும், அதை மட்டும் செஞ்சு முடிக்கணும். மற்ற வேலைகளை செய்யாமல் விடுறதுனால வரக்கூடிய பிரச்சனையை கையாளுறது எப்படி அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றிகரமாக வர முடியும். அதை தான் இந்த ஒன் திங் அப்படின்ற புக் சொல்லுது. அடுத்து நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பொய்,
டிசிப்ளின்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்புறது. அது மட்டும் இல்லாமல் இப்படி இருந்தால் தான் அது டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்ற ஒரு ரோட் மேப்பையும் போட்டு வச்சுருக்கோம். ஒரு டிசிப்ளின்டு பர்சன் எப்படி இருப்பார்? காலைல 4 மணிக்கு அவர் எந்திரிப்பார். எந்திரிச்சதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் தான் குளிப்பார். அதுக்கப்புறம் அவர் ரன்னிங் போயிட்டு வருவார், வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் கூட எந்த மசாலாவும் போடாமல் பாயில் பண்ண சிக்கனையும் எக்கையும் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் வேலையில் உட்காந்தாருனா 14 மணி நேரம் வேலை பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஃபிலாசபி படிச்சுட்டு நைட்டு தூங்கிடுவார். ஃபோனில் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ பார்க்க மாட்டார். ரீல்னாலே அவருக்கு அலர்ஜி. இப்படி இருந்தால் டிசிப்ளின்டு பர்சன். என்ன மாதிரி காலையில் ஒரு 4 தடவை ஸ்னூஸ் பட்டன் அமைக்கிட்டு ஒரு டோனட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து வேலை சோம்பேறித்தனமாக செஞ்சால் அவன் அன்டிசிப்ளின்டு பர்சன் இப்படின்னு ஒரு பாகுபாடை போட்டு வச்சுருக்கோம். ஆனால் முதல் நபர் மாதிரி உங்களால் உண்மையாக இருக்க முடியுமா? உங்களால் எத்தனை நாளுக்கு முதல் நபர் மாதிரி இருக்க முடியும்? ஒரு நாள் இருக்கிறதே கஷ்டம். வாழ்க்கை முழுக்க அப்படி நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம ஏன் இப்படி நம்பிடுறோன்னா, ஒரு பெரிய சாதனையாளர்களை பார்க்கும்போது நம்மளால் அவங்கள மாதிரி ஆக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளால் செய்ய முடியாத ஏதோ ஒரு செயலை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்மளாக நம்பி இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டு இதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக இப்படி எல்லா விஷயத்துலேயும் ஒருத்தவரால் டிசிப்ளின்டாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எல்லா விஷயத்துலையும் அவர் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சிட்டாலே அங்கே அவர் தோற்று போயிடுவார். நம்மளும் இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்மளால் டிசிப்ளினாகவே இருக்க முடிகிறது கிடையாது. நியூ இயருக்கு நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம்? இப்போ நான் சொன்ன எல்லாமே நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷனுக்குள்ளே வந்துடுது. டயட்டில் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், காலைல ரன்னிங் போகணும், வாக்கிங் போகணும், சீக்கிரம் எந்திரிக்கணும், 10 மணி நேரம் வேலை பார்க்கணும், ஃபிலாசபி படிக்கணும், ஃபோன் பார்க்கக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணால் எதையுமே செய்ய மாட்டோம். இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தர ஒரே விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா ஒரே ஒரு விஷயத்தை மாற்று. எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சின்னா எதையுமே மாற்ற முடியாது அப்படின்றது தான் சொல்லித்தருது. அப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லான நபர்கள் டிசிப்ளினாக இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஒரே ஒரு விஷயம்னா என்ன விஷயமா இருக்க முடியும்? ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு துறைகளில் வெற்றி அடைகிறாங்க. அப்போ ஒரே விஷயத்தில் டிசிப்ளினாக இருந்து எப்படி வெவ்வேறு துறையில் வெற்றி அடைய முடியும்? அங்கே தான் ஒரு சிம்பிளான விஷயத்தை இந்த புத்தகம் சொல்லுது. நீங்கள் டிசிப்ளினாக இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ஒரு ஹேபிட்டை உருவாக்கிக்கிற இடத்துல தான் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். வேறு எங்கேயுமே டிசிப்ளினாக நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுனா என்ன? சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே பல் விளக்குறது அவ்வளவு கடினமான விஷயமா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே பல் விளக்கணுமா அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு எப்படி ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கோ அப்படி தான் பல் விளக்குறதும் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கிறது இல்லை. தூங்கி எந்திரிச்ச உடனே நேராக போய் பல்ல விளக்கிட்டு வந்துடுறோம். அங்கே நம்ம ஒரு போராட்டத்தை போடுறது கிடையாது. ஏன்னா அது ஹேபிட்டாக மாறிடுச்சு. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலும் இப்படி ஹேபிட்டாக மாற முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல் சில நாட்களுக்கு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மூளைக்கு அது ஒரு ஹேபிட் அப்படின்னு புரிய வைக்கணும். அப்போது அந்த முதல் சில நாள் அந்த வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டிசிப்ளினை கையில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு ரைட்டர் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். அப்போது என்னோடய ஒன் திங் என்ன? ரைட்டர் ஆகிறது தான். நான் ரைட்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்னு இப்போ கேள்வி கேட்குறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, தினமும் காலையில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் உட்காந்து நான் எழுதணும், இந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்போ அந்த ஒரு வேலையை ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு நான் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கையில் வச்சுக்கணும்? தினமும் 6 மணிக்கு நான் என் டேபிளில் ஒரு பேப்பர் அண்ட் பென்னோட உட்காரணும். பக்கத்தில் ஃபோன் இருக்கக்கூடாது. ஃபோன் எடுத்துகிட்டு போய் பக்கத்து ரூமில் வச்சிடணும். இந்த ஒரு செயலுக்கு மட்டும்தான் நான் டிசிப்ளினை காட்டணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா ஒரு கட்டத்தில் இது சுலபமானதாக மாறிடும். அப்போ நான் திரும்ப வேறு எந்த ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும், அதுக்கு எப்படி டிசிப்ளினை காட்டணும் அப்படின்ற கேள்வியே கேட்கணும். நீங்கள் இங்கே டிசிப்ளினான ஒரு பர்சனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய ஹேபிட் இருக்கிற ஒரு பர்சனாக மாறணும். அது மாறுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல உங்களோட ஒன் திங் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. ரெண்டாவது, அந்த ஒன் திங்கை நான் செயல்படுத்தணும்னா எந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணுன்ற கேள்வியை கேட்க போகிறீங்க. மூணாவது, அந்த ஹேபிட்டை வளர்க்குற இடத்துல மட்டும் டிசிப்ளினை காட்ட போகிறீங்க. எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையுமே நம்மளால் செய்ய முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய மூணாவது பொய் என்னென்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அவருக்கு வில் பவர் அப்படின்றது இருக்கணும். யாராவது ஒரு நபர் பெருசாக சாதனை பண்ணலைன்னா அவருக்கு வில் பவரே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். இந்த உலகத்தில் வில் பவர் இருக்கக்கூடிய நபர், வில் பவர் இல்லாத நபர் அப்படின்றவங்களே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் மூளை இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் வில் பவரும் இருக்குது. இந்த வில் பவர்னால் என்ன? நம்ம மூளையில் முடிவுகள் எடுக்கக்கூடிய பகுதியான இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்,
அது எவ்வளவு நேரம் டயர்டாகாமல் வேலை செய்யுது அப்படின்றத வச்சு தான் இந்த வில் பவர் அப்படின்றது டிஃபைன் ஆகுது. முதல்ல வில் பவர்னால் என்னன்றதை புரிஞ்சுப்போம். இப்போ உங்களுக்கு முன்னாடி 2 பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, ஒருவேளை கேக் பிடிக்கும்னா கேக் இருக்குது. இன்னொரு பிளேட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஒரு சத்துள்ள உணவு ஆனால் உங்களுக்கு பிடிக்காது, ஒரு வெஜிடபிள் சாலட்னு வச்சுக்கோங்க, அது இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். கேக்கை பார்த்தாலும் உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் கேக் எனக்கு வேணாம், நான் வெஜிடபிள் சாலட் தான் சாப்பிட்ணுன்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்காக நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அப்போ உங்கள் மூளையில் செலவாகக்கூடிய சக்தியோட பேர் தான் வில் பவர். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா இதை செய்கிறதுக்கு கடினமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் சாதித்த எல்லாரும் இதை ரொம்ப சுலபமாக செய்கிறாங்க, அவங்களுக்கு வில் பவர் ஜாஸ்தி, இல்லைனா அவங்களுக்கு வில் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம எல்லாருக்குமே வில் பவர் இருக்குது. ஆனால் இந்த வில் பவர் அப்படின்றது ஒரு கேரக்டர் கிடையாது. நம்ம இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்கிற மாதிரி ஒரு நபரோட கேரக்டர்ன்றது வில் பவர் கிடையாது. ஒரு நபருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் வில் பவர். அது ஒரு பேட்ரி மாதிரி. காலையில் ஆரம்பிக்கும் போது ஃபுல் சார்ஜில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ண அது குறைஞ்சிக்கிட்டே வந்து ட்ரைன் ஆகி 0 ஆகிடும். எப்போ 0 ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் வெஜிடபிள் சாலட் எடுக்க மாட்டீங்க, கேக்கை மட்டும்தான் கையில் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நல்ல முடிவுகளை காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா மதியத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுவாக இருக்குமே தவிர நல்ல முடிவாக இருக்காது. அப்போ இந்த வில் பவரை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்? இந்த வில் பவரை நான் காலைல எந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் பயன்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு செயலை நீங்கள் சாயங்காலம் செய்யலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா காலையிலேருந்து வில் பவர் யூஸ் பண்ணி அது ட்ரைன் ஆகிடும். சாயங்காலம் அந்த நல்ல செயலை செய்கிறதுக்கான சக்தியே இருக்காது. அதனால தான் நம்ம நிறைய நாள் என்ன பிளான் பண்ணுவோம்னா சாயங்காலத்துக்கு மேலே ஜிம் போகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் ஜிம் போகவே முடியாது. இங்கே அதுக்காக நீங்கள் சாயங்காலம் ஜிம் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லா இடத்துலையும் முதல்ல சொன்ன மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. சில இடங்களில் அன்டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வில் பவரை ப்ரொடெக்ட் பண்ணும். இல்லை ரொம்ப சிம்பிளாக இந்த ஒன் திங் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. சாயங்காலத்துக்கு தள்ளி போடாதீங்க. சாயங்காலம் தான் செய்யணும்னு முடிவெடுத்துட்டா காலையில் எல்லா விஷயத்துக்கும் டிசிப்ளினை பயன்படுத்தாதீங்க, இந்த வில் பவரை பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ கம்ஃபர்ட்டாக இருக்கோ அப்படி நீங்கள் மற்ற செயல்களை செஞ்சுக்கோங்க. இந்த ஒன் திங்குக்காக மட்டும் உங்களோட டிசிப்ளினையும் வில் பவரையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இங்கே நம்மளால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை செய்ய முடியும். அது என்னென்னா இந்த வில் பவரை அதிகரிச்சுக்கிறது. இது ஒரு பேட்ரி மாதிரி தான். இதை உங்களால் அதிகரிச்சுக்க முடியும். எப்படி அதிகரிக்கிறது? நல்ல உணவு முறையை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒழுங்காக தூங்குறீங்க, நல்ல ஒரு உடல் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மூளை ஆரோக்கியமானதாக மாறும். எப்போ அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ அதால் பயன்படுத்தக்கூடிய சக்தின்றது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மாறும். அது ரொம்ப நேரத்துக்கு டயர்டாகாமல் இருக்கும். அப்போ இந்த வில் பவரோட அளவும் அதிகமாகும். ஒன்று இப்படி நல்ல டிசிப்ளினான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை வச்சுக்கோங்க. அதன் மூலமாக வில் பவர் அதிகரித்து அதை வச்சு உங்களால் ஒன் திங்கை முடிக்க முடியும். இல்லைனா ஒன் திங்கை காலைல எந்திரிச்ச உடனே செய்யுங்க. அடுத்து நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு பொய் பேலன்ஸ்டு லைஃப்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது. வாழ்க்கையில் பல துறைகள் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது. அவர் தினமும் வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து தினமும் குடும்பத்தோட குழந்தையோட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நண்பர்களை பார்க்க போவார். ஒரு டீ கடையில் நண்பர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் தினமும் அவர் ஜிம் போவார். ஜிம் போயிட்டு வந்து தினமும் டயட்டில் இருப்பார். தினமும் அவரோட ஹாபீஸ் அது வந்து வரைகிறதா இருக்கட்டும், இல்லை சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், அதை அவர் செய்வார். அப்புறம் தினமும் அவரோட பர்சனல் க்ரோத்துக்காக புத்தகம் படிப்பார், திட்டம் தீட்டுவார், உட்காந்து ஒரு ஜேர்னல் எழுதுவார். இப்படி எல்லாத்தையும் செய்கிறவர் தான் ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இந்த உலகத்தில் ஒரு ஆள் கூட கிடையாது. யாராலையுமே அப்படி செய்யவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் கொஞ்சமான சக்தி தான் இருக்குது, கொஞ்சமான நேரம் தான் இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதையுமே செய்ய மாட்டீங்க. அப்போது இங்கே நீங்கள் பேலன்ஸ்ட் லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பொதுவாக என்ன நினச்சிடுவோன்னா தராசில் 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் நான் வந்து லைஃப்பை வைக்க போகிறேன், இன்னொரு பக்கம் ஒர்க்கை வைக்க போகிறேன், இது சமமாக நிற்கணும், அதுதான் பேலன்ஸ்ட் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறவும் மாட்டீங்க, நிம்மதியாகவும் இருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஆத்தர் சொல்கிறது கவுண்டர் பேலன்ஸ், லைஃப்பை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு என்னால் அங்கேயும் நகர முடியாது. அப்போ நான் 2 வாரத்துக்கு என்னோடய வேலையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஒய்ஃப்கிட்டையோ குழந்தைகள்கிட்டையோ நான் அடுத்த 2 வாரத்துக்கு ரொம்ப நேரம் அவங்க கூட செலவழிக்க முடியாது அப்படின்றத சொல்லி புரிய வைக்க போகிறேன். மேபி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் அவங்க கூட இருக்க முடியும்னா அதுதான் இருக்க போகிறேன். ஆனால் இந்த 2 வார வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் முழுக்க என் வேலையை அப்படியே விட்டுட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு யாரோட தொடர்புலையும் இல்லாமல் என் குடும்பத்தோட மட்டும் இருக்க போகிறேன்.
இப்படி ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தில் நான் அதிக எடையை கொடுத்தேன் அப்படின்னா அங்கே தான் லைஃப் கவுண்டர் பேலன்ஸ் ஆகுது. அப்படி இருந்தால் தான் லாங் டேர்மில் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருப்பீங்க, எல்லா துறையிலையும் நீங்கள் சிறந்தும் விளங்கியிருப்பீங்க. எப்போவுமே ஷார்ட் டேர்முக்கு பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணனா அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு, நான் ஒரு மாதம் இல்லை கடந்த 3 மாதத்தில் எவ்வளவு ஒர்க்குக்கு எவ்வளவு லைஃபுக்கு நான் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. லைஃப்பில் சாதித்த பல பேரும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அவங்க வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் நடுநடுவில் அவங்க எடுக்கக்கூடிய வெக்கேஷன் அவங்க லைஃப்பை அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். லைஃப்பில் பேலன்ஸ்டு லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது முக்கியன்றதை தேர்ந்தெடுங்க, அது நோக்கி கொஞ்சம் சாய்ந்துருங்க. எல்லா விஷயமும் வேணும்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 முக்கியமான துறைகளை தேர்ந்தெடுங்க. அதில் ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுங்கள். இதில் சொன்ன மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு பெரிய பொய் இருக்குது. அது என்ன தெரியுமா? கோலில் ரியலிஸ்டிக் கோல்னு ஒன்று இருக்குது, யதார்த்தம் சார்ந்த குறிக்கோள் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ரியலிஸ்டிக் கோல்னு ஒன்று கிடையாது. ரியலிஸ்டிக்காக இருந்தால் அது கோலே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றத நான் கோலாக செட் பண்ண முடியுமா? ஏன்னா என்னால் அதை செய்ய முடியும். அப்புறம் எதுக்கு நான் அதை ஒரு இலக்காக வைக்கணும்? அதை திட்டமாகவே வச்சுக்க முடியும். அப்போ குறிக்கோள் அப்படின்னாலே அது பெருசாக இருக்கணும். அது எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் தி ஒன் திங் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. இலக்கு சின்னதாக இருக்குன்னா ஒன் திங் அப்படின்றதே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் சின்னதாக ஒரு இலக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போமே, மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கேன்னா அதை என்னால் கட்டாயம் அடைய முடியும். அப்போ அடைய முடியும்னா எனக்கு ஒன் திங்ன்றதே தேவை கிடையாது. நான் என்ன செஞ்சாலுமே 10,000 சம்பாதிச்சிருவேன். ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கேன், டிசிப்ளின் இல்லாமல் இருக்கேன், லைஃப்பை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏதேதோ செய்கிறேன், அப்போ கூட 10,000ன்றது சம்பாதிக்கிறது கொஞ்சம் சுலபம் இன்னிய பொருளாதாரத்தில். அப்போ ஒன் திங்ன்றதே நான் கண்டுபிடிக்க தேவை கிடையாது. எப்போ உங்களால் ஒரு ஒன் திங்கே கண்டுபிடிக்க முடியலையோ அப்போ உங்களோட இலக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அது பெரிய பொய். உங்களோட இலக்கு எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்படி பெருசாக இருக்கிறது மூலமாக 2 விஷயத்தை அடைவீங்க. ஒன்று, இலக்கு எப்போ பெருசாக இருக்கோ அப்போ தான் எது முக்கியன்றதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்னோடய இலக்கு சின்னதாக இருந்தால் எதை செஞ்சாலும் இலக்கை நான் அடைஞ்சிருவேன். அப்போ எதுவுமே முக்கியமானதாக இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும். இலக்கு பெருசாக இருந்தால் சில விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அதை போய் அடைவேன். அப்போ தான் முக்கியமானது எது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். இலக்கு எப்போ பெருசாக இருக்கோ அப்போ தான் அதை எப்படி அடையிறதுன்றதை நான் கண்டுபிடிப்பேன். நம்ம பொதுவாக என்ன நினச்சிடுறோன்னா, எப்படி அந்த இலக்கை அடையிறதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி அதை நான் இலக்காக வச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக எப்படி அடையிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் அதை இலக்காக வைக்கணும். இலக்காக வைக்கிறதோட நோக்கமே அதை இலக்காக வச்சதுக்கப்புறம் தான் அதை எப்படி அடையிறதுன்றதை நம்ம கண்டுபிடிப்போன்றதுனால தான். இலக்கு பெருசாக இருக்கணும். அதை எப்படி செய்ய போகிறீங்க? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப். முதல்ல உங்களோட ஒன் திங் என்னன்றதை கண்டுபிடிங்க. உங்களோட குறிக்கோள் அதுவாகவே இருக்கட்டும். அந்த குறிக்கோளை ரொம்ப ரியலிஸ்டிக்காக வைங்க. ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு ரைட்டர் ஆகணும், ஒரு பிளாக் எழுதணும் அப்படின்னு வைங்க. அதுக்கப்புறம் அதை பல 100 மடங்கு பெருசாக்குங்க. ஒரு 100 மடங்காவது மினிமம் பெருசாக்குங்க. நான் 1,00,000 வாசகர்களை கொண்ட ஒரு பிளாகை எழுதணும் அப்படின்றதா மாற்றுங்க. கோல் எப்போவுமே பெருசாக இருக்கணும். எது ரியலிஸ்டிக்னு உங்களுக்கு தோணுதோ அதை விட அட்லீஸ்ட் 100 மடங்கு பெருசாக நீங்கள் அதை மாற்றணும். அப்போ தான் லைஃப்பும் பெருசாக இருக்கும். குறிக்கோளை சின்னதாக வச்சுட்டு வாழ்க்கை பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. குறிக்கோள் பெருசாக இருக்கும் போது ரிசல்ட்டும் பெருசாக இருக்கும். குறிக்கோள் சின்னதாக இருந்தால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விளைவும் சின்னதாக தான் இருக்கும். 6 பொய்களை பற்றி பார்த்தோம். அடுத்து 3 உண்மைகள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான 3 டூல். முதல் டூல் ஏற்கனவே சொன்னது தான், அதோட பேர் ஃபோக்கஸிங் கொஷின். ஃபோக்கஸிங் கொஸ்டின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயந்தான். எந்த ஒரு வேலையை இப்போ நான் செய்கிறது மூலமாக மற்றது எல்லாம் சுலபமாயிடும் இல்லை தேவையில்லாததாக மாறிடும் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். இந்த கேள்வியை வாழ்க்கையில் பல இடங்களில் நீங்கள் கேட்க முடியும். இதோட பதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது தான் இருக்கும். இந்த கேள்விக்கு 2 பகுதி இருக்குது. ஒன்று, எந்த ஒரு விஷயத்தை இப்போ என்னால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறது. நம்மள்ட்ட நிறைய வேலை இருக்கிறப்போ எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். 2வது, அந்த வேலையை சும்மா தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக அதனால் வரக்கூடிய விளைவை திங்க் பண்ணுறது. முக்கியமாக அதை செய்கிறது மூலமாக மற்ற வேலைகள் சுலபமாகுமா, மற்ற வேலைகள் செய்ய வேணான்ற நிலையை அடையுமா அப்படின்னு கேட்கும்போது தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கேள்வியை கேட்கும்போது 2 விதமாக நீங்கள் கேட்கணும். ஒன்று, பெரிய கேள்வி. அடுத்தது சின்ன கேள்வி. பெரிய கேள்வினா என்ன? வாழ்க்கையோட முக்கியமான துறைகளில் இந்த கேள்வியை கேட்குறது. எந்த ஒரு விஷயத்தை இப்போ நான் செய்கிறது மூலமாக, என்னோடய கரியரில் செய்கிறது மூலமாக மற்றதெல்லாம் தேவையில்லாததாக மாறும் இல்லை சுலபமானதாக மாறும். எந்த ஒரு விஷயத்தை என்னோடய ஆரோக்கியத்தில் இப்போ நான் செய்கிறது மூலமாக மற்றதெல்லாம் சுலபமாகும்.
எந்த ஒரு விஷயத்தை என்னோட ரிலேஷன்ஷிப்பில் செய்கிறது மூலமாக மற்றதெல்லாம் சுலபமாகும். இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா இது பெரிய பதிலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பதிலை உடனடியாக உங்களால் இப்போ செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, எந்த ஒரு விஷயத்தை என்னோட கரியரில் செய்கிறது மூலமாக நீங்கள் கேள்வி கேட்குறப்போ அதுக்கு ஒரு பதில் வரலாம். நீ ஒரு பெரிய லீடர்ஷிப் ரோலை செக்யூர் பண்ணணும், அந்த ப்ரொமோஷனை நீ அடையணும் அப்படின்ற பதில் கிடைக்கலாம். ஆனால் அதனாலலாம் அதை செஞ்சிட முடியாது. அப்போது அதுக்கு அடுத்து சின்ன கேள்வியை நீங்கள் கேட்கணும். சின்ன கேள்வியையும் பல நிலைகளில் உங்களால் கேட்க முடியும். முதல்ல, எந்த ஒரு விஷயத்தை என்னோட கரியரில் இந்த வருஷம் நான் செய்கிறது மூலமாக என்னால் அந்த லீடர்ஷிப் ரோலை செக்யூர் பண்ண முடியும், அந்த ப்ரொமோஷனை அடைய முடியும். அடுத்து, எந்த ஒரு செயலை அடுத்த 3 மாதத்தில் செய்கிறது மூலமாக என்னோடய கரியரில் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, எந்த ஒரு செயலை இப்போ செய்கிறது மூலமாக இந்த குறிக்கோளை என்னால் அடைய முடியும் அப்படின்னு கேட்குறது தான் ஃபைனல் கொஷின். அந்த சின்ன கேள்விக்கு என்ன பதில் வருதோ அதை இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக, இது ஒரு துறைக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையோட எல்லா துறையிலையும் நீங்கள் பயன்படுத்தணும். இதை ஒரு சக்ஸஸ் ஹேபிட்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். லைஃப்பில் எப்போல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்களோ, அப்போ இந்த கேள்வியே கேட்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா? எந்த ஒரு செயலை செய்கிறது மூலமாக இப்போ என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க முடியும்? எந்த ஒரு செயலை செய்கிறது மூலமாக இந்த இடத்துலேருந்து என்னால் நகர்ந்து போக முடியும்? இப்படி எந்த ஒரு விஷயம் அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோம்னா நிறைய வேலைகள் எழுதி அது எல்லாத்தையும் எப்போ செய்யணும், யார் செய்யணும் அப்படின்னு யோசிப்போம். யாரை வச்சு செய்யலாம் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மாறுபடும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நிறைய வேலையை வச்சு பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக எண்ட் கோல் என்னன்றதை முடிவு பண்ணி அதற்கான ஒரு செயலாக நீங்கள், நான் இப்போ சொன்ன மாதிரி அடுத்த 1 வருஷத்தில் என்ன, 3 மாதத்தில் என்ன, 1 மாதத்தில் என்ன, 1 வாரத்தில் என்ன, இன்றைக்கி என்ன அப்படின்னு திட்டத்தை தீட்டும் போது இந்த பயணன்றது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். கண்டிப்பாக அதை அங்கே போய் நீங்கள் சேருவீங்கன்ற உத்தரவாதத்தையும் கொடுக்கும். இந்த ஃபோக்கஸிங் கொஸ்டின் மூலமாக நீங்கள் என்ன செய்யணுன்ற பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்றது. அந்த பதில் தெரிஞ்சிட்டா உங்களால் அதை செய்ய முடியுமா? அதுதான் முடியாது. அடுத்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது சக்ஸஸ் ஹேபிட். சக்ஸஸ் ஹேபிட்னா என்ன? உங்களோட ஒன் திங் என்னன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்யணுன்றதை நீங்கள் கேட்டு அந்த செயல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு பவர் இருக்கிறது தான் சக்ஸஸ் ஹேபிட். ரொம்ப சிம்பிளாக எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 4 படிநிலையில் சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்தாலும், அது எவ்வளவு சரியாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. என் லைஃப்பில் நிறைய மோசமான நிகழ்வு நடக்குது, அது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு என்னையே நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிலே உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்கிறது உங்களை குறை சொல்கிறதே கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மோசமானது கிடையாது, அது குறை சொல்லப்பட வேண்டியதும் கிடையாது. நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்றது மட்டும்தான் கேள்வி. அடுத்தவங்க தான் காரணம், இன்னொருத்தவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்களையும் நம்ம குறை சொல்ல போகிறது கிடையாது. இங்கே யாரையுமே குறை சொல்லாமல் இதை யார் சரி செய்ய போகிறான்ற கேள்வியை தான் கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் சரி செய்ய போகிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. இல்லை அடுத்தவங்க சரி செய்யட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுற வரைக்கும் அது சரியாக போகிறது கிடையாது. எப்போ நான் இதை சரி செய்ய போகிறேன்ற முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் அது சரியாகும். வேறு யாருக்கும் உங்கள் லைஃப்பில் அவ்வளவு அக்கறை கிடையாது. நம்ம லைஃப்க்கு என்ன வேணுன்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். அது மேலே நமக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குது. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விளைவும் நமக்கானது மட்டும்தான் இருக்கிறப்போ நம்ம தான் முழு பொறுப்பு. முதல்ல அந்த முழு பொறுப்பை புரிஞ்சுக்கணும். 2வது, அந்த முழு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும். பொறுப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது வேற, பொறுப்பு எடுத்துக்கிறது வேற. பொறுப்பு எடுத்துக்கிறதுனா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன செயல் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த செயலை நீங்கள் எப்போ செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு ஒரு நேரத்தை சொன்னாலே நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். என்ன செயல் செய்யணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்போ செஞ்சு முடிக்க போகிறீங்கன்ற ஒரு திட்டத்தை தீட்டுங்க. பொறுப்பு ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிட்டதா அர்த்தம். அடுத்து, இந்த செயல் தாண்டி மற்ற செயல் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். எது உங்களோட ஒன் திங் அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்களோ மற்றதுக்கு அவ்வளவு அக்கறையவோ இல்லை முக்கியத்துவத்தையோ நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மற்றதுலேயும் சில முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கும், அதை மட்டுமே செஞ்சால் போகிறோம். அதில் அதிகமாக முன்னேறணும்னு இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஒன் திங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதை இக்னோர் பண்ணுறதும் ஒரு பெரிய ஸ்கில். 4வது, உங்கள் வாழ்க்கையவே இந்த ஒன் திங்கை சுற்றி நீங்கள் கட்டமைச்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் எந்த ஒன் திங்கை தேர்ந்தெடுத்தீங்களோ அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கணும்.
அது சார்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், அது சார்ந்த ஒரு புத்தகமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு டிவி பார்த்தா கூட அது சார்ந்த ஷோவாக இருந்ததுன்னா நல்லது. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் சார்ந்த சில ஷோவை நீங்கள் பார்க்கலாம், அது சார்ந்த புத்தகத்தை பார்க்கலாம், அது சார்ந்த மனிதர்கள் கூட நேரத்தை செலவழிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் எந்த ஒன் திங்கை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு இப்போ என்ன செயல் செய்யணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. ஏன்னா அப்படி தான் இந்த சக்ஸஸ் ஹேபிட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அதை விட்டுட்டு நான் வில் பவர் பயன்படுத்தி இதை செய்ய போகிறேன், இல்லைனா இதை செய்கிறதுக்கான டிசிப்ளினை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு செய்வீங்க, அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த புத்தகம் பேசியிருக்கு. இவ்வளவு நேரம் ஒன் திங் நான் சொன்னேன். ஆனால் சரியான ஒன் திங்கை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகிறதுக்கு எந்த ஒரு செயலை இப்போ நான் செய்யணுன்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்டேன். அதுக்கு ஒரு பதிலும் கிடச்சிருச்சு, அதை நான் தொடர்ந்து செய்கிறேன். ஆனால் ரொம்ப வருஷம் அப்புறம் தான் தெரியுது நான் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு செயலே தப்பான செயல், அதை நான் தேர்ந்தெடுத்துக்கவே கூடாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவ்வளவு நேரம் நம்ம கற்றுக்கிட்ட அனைத்து விஷயமும் தப்பாக போய் முடிஞ்சிடும். அப்போது ஒரு விஷயம் அப்படின்றத எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது? சரியானதை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 2 அட்வைஸ் தான் இவங்க கொடுக்குறாங்க. முதல்ல, ரொம்ப இன்ஃபர்மேஷனை தேடி அலையாதீங்க, அங்கே தான் நீங்கள் தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்க போகிறேன், நிறைய பேரோட இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நீங்கள் ஆசைப்படுற ஒரு இடத்துக்கு போகிறது எப்படின்ற ரீல்ஸை போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும், நீங்கள் தவறானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா கம்மியான இன்ஃபர்மேஷன் ஆனால் நல்ல இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி எடுக்க கற்றுக்கணும். ரெண்டாவது, இவ்வளவு பண்ணுறதை விட ரொம்ப சுலபமானது ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்கனவே போன யாராவது சில நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்றத பாருங்கள். அவங்க எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறாங்களோ அதே இன்ஃபர்மேஷனை நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட முடிவுகளும் சரியானதாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை பார்த்து அதே செயலை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்கும். உடனடியாக இப்படிலாம் செஞ்சுட்டா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயன்றது சரியானதாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப திரும்ப நல்ல இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க, திரும்ப திரும்ப நிறைய ரோல் மாடலை நீங்கள் படித்து பார்க்குறீங்க, அவங்க வாழ்க்கையில் இப்போ என்ன செய்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, வேறு ஒரு ரோல் மாடல் எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு விஷயன்ற அந்த ஒன் திங்ன்றது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் உண்மையான ஒன் திங்கை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அது பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். எதில் வேலை செய்யணும் அப்படின்னே தெரியாமல் எல்லாத்துலேயும் வேலை செய்கிறத விட இப்படி ஆரம்பத்தில் தவறான சில விஷயத்தில் வேலை செஞ்சு அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு சரியான விஷயத்தை கண்டுபிடிச்சி அதில் வேலை செய்கிறது பெட்டரான ரிசல்ட்டை தான் எப்போவுமே கொடுக்கும். முதல்ல சில பொய்களை பற்றி பார்த்தோம், அடுத்து சில டூல்ஸை பற்றி பார்த்தோம், கடைசியாக இந்த புத்தகம் சில முக்கியமான அடிப்படைகளை நமக்கு சொல்லித்தருது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? பர்பஸ். உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த ஒன் திங்கை உங்களால் சரியாக பயன்படுத்த முடியும். 3 P இருக்குது. முதல்ல பர்பஸ், ப்ரியாரிட்டி, ப்ரொடக்டிவிட்டி. நம்ம லைஃப்பில் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம், ஆனால் எதில் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க? எது நம்ம லைஃபோட பர்பஸ்ன்னு முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் தான் எது ப்ரியாரிட்டின்றதை நம்மளால் முடிவெடுக்க முடியும். எது பர்பஸ், நம்ம வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் எது முக்கியன்றதை கண்டுபிடிக்க முடியும். எது முக்கியம் அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் அதில் நம்மளால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அப்போ இங்கே பர்பஸை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அதுக்காக இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. பர்பஸ் அப்படின்றது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு டார்கெட்டை வச்சு கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு பயணம் மாதிரி. எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போகிறோம். சில சமயம் பணத்தை நோக்கின டைரக்ஷனா, இல்லை ஒரு க்ரியேட்டிவிட்டியை நோக்கின டைரக்ஷனா, இல்லை ஒரு மாஸ்டரியா, இல்லை ஒரு ஃப்ரீடமாக, ஏதாவது ஒரு விஷயத்தை டைரக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த டைரக்ஷனில் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்றது தெரிய வந்துடும். இந்த டைரக்ஷனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு வர பதிலை வச்சே உங்களோட டைரக்ஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ என்னோட நண்பர்கள் என்னோட ஞாபகத்துக்கு வர மாட்டுறாங்க, டிவி என்னோட ஞாபகத்துக்கு வர்றதில்லை, ஒரு ஃபோனை எடுக்கணும்னு எனக்கு தோன்றதில்லை அப்படின்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். எந்த ஒரு வேலையை செய்கிறப்போ எனக்கு நேரம் போகிறதே தெரியல அப்படின்னு கேட்டு பாருங்கள். எந்த ஒரு வேலையை செய்கிறப்போ எனக்கு அது வேலை மாதிரியே தோன்றதில்லை அப்படின்னு கேட்டு பாருங்கள்.
எந்த ஒரு செயலை நான் சுலபமாக செய்கிறேன் ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள். அந்த செயல் உங்களுக்கு இயற்கையாகவே வருதுன்னு அர்த்தம். அதை சுற்றி ஒரு பர்பஸை நீங்கள் கட்டமைக்கும் போது அதுலேருந்து உங்களால் எது முக்கியன்றதை தேர்ந்தெடுக்க முடியும். அதில் ஒரு விஷயம் அப்படின்ற இந்த ஒன் திங்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஒரு சிம்பிளான டூலை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா டைம் பிளாக். நிறைய புத்தகங்களில் இதை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஒரு டைம் பிளாக்கிங்னா என்ன? நான் என்னென்ன வேலை செய்வேன் அப்படின்ற லிஸ்ட்டை மட்டும் வச்சுருந்தா அது ஒரு டு டூ லிஸ்ட், நம்மள்ட்ட அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் டைம் பிளாக்காக மாற்றணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு டைம் டேபிளை போடுறது தான் டைம் பிளாக்கிங். இந்த டைம் பிளாக்கிங்கை எப்படி போட போகிறீங்க? முதல்ல ஒரு வாரத்தில் இருக்கிற எல்லா மணி நேரங்களையும் தூங்குகிற நேரத்தை விட்டுட்டு மற்ற மணி நேரங்களை ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் எதை ஃபில் பண்ண போகிறீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்றத தான் ஃபில் பண்ண போகிறீங்க. தினமும் 1 மணி நேரம் நான் ஓய்வு எடுப்பேன், அதில் நான் டிவி பார்ப்பேன், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோனில் பேசுவேன், இல்லை நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்குன்னா, அந்த 1 மணி நேரம் எப்போ அப்படின்றத நீங்கள் முதல்ல ஃபில் பண்ணணும். இது டூ மச்சாக இருக்கக்கூடாது, இது குறுகிய நேரமாக இருக்கணும். இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஓய்வு உங்களை உண்மையாக ரெஃப்ரெஷிங்காக மாற்றணுமே தவிர ரொம்ப டயரிங்காக மாற்றக்கூடாது. இப்போ மீதி இருக்கிற நேரத்தில் உங்களோட ஒன் திங்கை எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 2 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் போக மீதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் முக்கியமான வேலை செய்யணுமோ அதை எப்போ செய்வீங்க அப்படின்றத எழுதணும். இதில் உங்களுக்கு நிறைய மெயில் பார்க்க வேண்டியிருக்கும், நிறைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஃபோன் கால் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பிளாக் பண்ணணுமே தவிர ரேண்டமாக உங்களுக்கு தோன்ற நேரத்துலலாம் ஃபோன் எடுத்து நீங்கள் பேசக்கூடாது. ரேண்டமாக தோன்ற நேரத்தில் நீங்கள் மெயில் எடுத்து பார்க்கக்கூடாது. மெயில் பார்க்குறதுக்குன்னு 1 மணி நேரம், ஃபோன் பண்ணுறதுக்குன்றது ஒரு அரை மணி நேரம், இப்படி டைமை நீங்கள் பிளாக் பண்ணணும். இப்படி எல்லா டைமையும் பிளாக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஒன் திங்கை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒன் திங்கை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. இதை விட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா எனக்கு பட்டுச்சு, நானுமே அடிக்கடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி பாக்கெட்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி பாக்கெட்ஸ்னால் எப்போல்லாம் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாதோ, உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு க்யூவில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்காக நான் வெயிட்டிங் ரூமில் இருக்கேன், இப்படி முக்கியமில்லாத சில நேரங்கள் இருக்கும், அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம அதிகமாக ஃபோன் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தை எப்படி நீங்கள் ப்ரொடக்டிவாக மாற்றலாம் அப்படின்னு யோசித்தாலே உங்களோட ஓவரால் ஒரு வீக் அப்படின்றது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குமா. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக புக்ஸ் படிச்சிருவேன். அதனால தான் என்னால் நிறைய புக்ஸ் படிக்க முடியுது. எப்போயாவது நான் க்யூவில் வெயிட் பண்ணுறேன், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், எங்கேயாவது வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா ஒன்று ஃபிசிக்கல் புக்கை கையில் வச்சு அதில் படிப்பேன், இல்லைன்னா நான் ஒரு சாஃப்ட் காப்பியில் வேறு ஏதாவது ஒரு புத்தகம் வச்சுருப்பேன், அதை ஃபோனில் நான் படிச்சுப்பேன். இப்படி 2 புத்தகத்தை ஒரே நேரத்தில் என் கூட வச்சுருக்கிறதுனால தான் எங்கெல்லாம் சின்ன சின்ன டைம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே அந்த நேரமே ரொம்ப மோசமானது அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் புக்கை நான் படிச்சுடுவேன். அதனால தான் நிறைய புத்தகங்களை படித்து முடிக்க முடியுது. நீங்களும் உங்கள் லைஃப்பில் எது ஒன் திங்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கு இந்த மாதிரி வெயிட்டிங் டைமில் என்ன செய்ய முடியுன்ற ஒரு முடிவெடுத்து அதை கூடவே நீங்கள் வச்சுருக்கணும். அந்த நேரத்தில் அதை செஞ்சு பார்த்தாலே உங்களோட ப்ரொடக்டிவிட்டின்றது ரொம்ப அதிகரிக்கும். ஃபைனலாக இந்த ஒன் திங்கை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய 4 திருடர்களை பற்றி இந்த ஆத்தர் சொல்கிறார். 4 விஷயத்தை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை அடையவும் முடியாதுன்னு சொல்கிறார். முதல் விஷயம் என்னென்னா, என்னால் நோவே சொல்ல முடியாது அப்படின்னு நான் இருந்தேன்னா என் வாழ்க்கையில் என்னால் எதையுமே அடைய முடியாது. யார் என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிவிடுவேன். யார் என்கிட்ட எந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் நான் சரின்னு அதை பண்ணி கொடுப்பேன். யார் என்னை எங்கே கூப்பிட்டாலும் சரி அப்படின்னு நான் சொல்வேன். கீழே கடந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் படத்தில் வர மாதிரி கிடச்சா கூட ஐயோ இன்விடேஷன் வந்துருச்சுன்னு நான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அப்போ நோ சொல்லி நீங்கள் பழகணும். சில சமயம் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பழகிக்கணும். இல்லைன்னா முன்கூட்டியே சிந்திக்கணும். இந்த மாதிரி தருணங்கள் வந்தால் எப்படி நான் பொலைட்டாக நோ சொல்கிறது அப்படின்றத சிந்திச்சு வச்சுருக்கணும். அந்த மாதிரி சிந்தனை மூலமாக வந்த பதிலையும் நீங்கள் சொல்லலாம். 2வது, குழப்பங்களை பார்த்து பயப்படுறது. லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னு நம்ம ஓடும்போது நிறைய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களை பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி ஓடுறீங்களோ கொஞ்ச நாளில் அது உங்களுக்கு கிடைக்கும், இல்லை அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் உங்களால் ஓட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். குழப்பங்கள் அப்படின்றது தவிர்க்கவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். லைஃப் சில சமயம் அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த அன்பேலன்ஸை பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. 3வது, தீய ஒரு ஹெல்த் ஹேபிட். என்னோடய ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தீய பழக்கங்களை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களால் நடக்க முடியணும்.
ரொம்ப நேரத்துக்கு நடக்க முடியணும். அப்போ நடக்க முடியணும்னா ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம். எந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் உங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட வில் பவர் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் முக்கியம்னா அதை நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கிறது மூலமாக மட்டும்தான் அடைய முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்தை சீரழிச்சிட்டு என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. 4வது, தவறான ஒரு என்விரான்மெண்ட்டில் தவறான சூழலில் இருக்கிறது. என் வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் இருக்கோ அது சார்ந்த சூழலில் வாழும்போது தான் என்னால் அதை அடைய முடியும். சூழல் வேறு விதமாக இருக்கும்போது குறிக்கோளை நோக்கி என்னால் போக முடியாது. இந்த 4 விஷயத்தை நீங்கள் எலிமினேட் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒன் திங் அப்படின்றத உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த புத்தகத்தில் படித்தேன். ரொம்ப சின்ன புக் இது, ரொம்ப சின்ன ஒரு ப்ரொடக்டிவிட்டி புக் இது. ஸோ இதில் நிறைய கதைகள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. இதில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை மட்டும் குயிக்காக சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணேன். நிறைய ப்ரொடக்டிவிட்டி ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், லைஃப்பில் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலாக ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டால் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தோட ஒரே தீம். அது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற டூல் மட்டும் இல்லை, மற்ற டூலையும் இந்த வகையில் பயன்படுத்துறது மூலமாக நிறைய விஷயங்களை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த புக்கை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் இன்னி வரைக்குமே நான் எது முக்கியம் அப்படின்ற கேள்வியை கேட்டு தான் என் லைஃப்பில் ஒவ்வொரு முடிவும் எடுப்பேன். எந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கேள்வியை கேட்டதுக்கப்புறம் தான் நான் முடிவுகளை எடுப்பேன். நான் இப்போ எடுத்திருக்க எல்லா முடிவும் சரி, அது சரியாக போயிருந்தாலும் மோசமாக போயிருந்தாலும் அந்த முடிவுக்கு பின்னாடி இந்த கேள்வி கட்டாயம் இருக்கும். எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அந்த கேள்வியை கேட்காம நம்ம முடிவெடுக்கும் போது தான் நிறைய ரிக்ரெட்ஸ் அப்படின்றது வரும். இந்த புத்தகத்தை பற்றியும் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அப்போ நான் புக் சம்மரி பண்ணுற ஒரு ஸ்டைலுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா புக்ஸையும் திரும்ப ஒரு தடவை எடுத்து இப்போ புக் சம்மரி பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படி முதல் புத்தகமாக இதை பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். ஏன்னா சிம்பிளான புக், நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. உள்ளே என்ன ஹைலைட் பண்ணியிருக்கேன், என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத குயிக்காக பார்த்தாலே ஒரு வீடியோ பண்ண முடியும். வீடியோவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா புக்கும் அப்படி தான், அதனால் அப்படி தான் பண்ண முடியும். பட் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.